நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி என்ற அணி துவங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா அந்த கறிக்கோழி பண்ணை நிறுவனங்களுக்கு கூலிக்கு கோழி வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் விடுத்த கோரிக்கை காரணமாக இந்த அணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அணியின் சார்பில் வருகிற திங்கட்கிழமை 24/3/2025 திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் DK திருமண மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இதனோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 அம்ச கோரிக்கைகளை சங்கத்தினுடைய மாநில குழு தீர்மானிச்சிருக்கிறது. அதுல முதல், அடிப்படை விலையாக கிலோவுக்கு 15 ரூபாய் வளர்ப்பு கோழி வளர்க்க வேண்டும். விவசாயிகள் விரோத அந்த கணக்கீட்டு முறையான FCR ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ முறையை ரத்து செய்யணும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் இடப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளிடையே ஒரு அச்சமும் பயம் நிலவி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில சங்கங்கள் பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால போராட்டங்கள் நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் முன்னின்று நடத்திய கறிக்கோழி பண்ணைகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு குஞ்சு விடக்கூடாதுன்னு போராட்டத்தை முன்னின்று நடத்திய விவசாய சங்கங்கள், இந்த கறிக்கோழி பண்ணை விவசாய சங்கங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முதலாளிக்கு ஆதரவான சங்கங்கள் கூப்பிட்டு இவங்களுக்கு குஞ்சு கொடுக்காத, இவனுக்கு நீ கொடுக்காத, இவங்க தான் போராட்டம் முன்னின்று நடத்தவனுங்க, இவன் தான் கம்பெனி போற எடுத்துவன்னு சொல்லி காட்டி கொடுக்கிற வேலையில் ஈடுபட்டு முன்னின்று நடத்திய கறிக்கோழி பண்ணையர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் யாருன்னா, நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு சில சங்கங்கள். நேர்மையாக போராடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள். இந்த எதிரிகள் வீழ்த்தப்படுவதை வேறு, துரோகத்தால் வீழ்த்தப்படுவது வேறு. எனவே நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியிலும் போராட்டங்கள் வழக்கு, இந்த ஆட்சியிலும் போராட்டங்கள் வழக்கு, கடந்த ஆட்சியிலும் சிறை, இந்த ஆட்சியிலும் சிறை என எடுத்துக்கொண்ட விவசாயிகள் நலனுக்கான கோரிக்கைகளுக்காக, உரிமைகளுக்கான கோரிக்கைகளுக்காக, வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்கிற கொள்கைக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சமரசமற்று போராடுகிறோம். ஆக அறவழியில போராடுகிறோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு ஒரு அணியை துவங்க வேண்டும் என அந்த கோரிக்கையின் அடிப்படையில துவங்கப்பட்டு முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இப்ப சில விவசாயிட்டு இருந்து நிறைய கருத்துக்கள் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா தலைவரும் நல்லா பேசுறீங்க, நான் கடைசியில போய் கம்பெனி சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு வந்துடுறீங்களே அப்படின்னு நிறைய கருத்துக்கள் விவசாயிட்ட. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள், அது கருத்துக்கள் எடுத்துக்கணும். அது உண்மையும் கூட. நம்ம சங்கத்தின் சார்பில் ஒரு முறையை தீர்மானிச்சிருக்கிறோம். ஒரு குழுவாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்த செல்வோம். பேச்சுவார்த்தை நடத்த செல்றதுக்கு முன்னாடி அந்த குழு என்ன முடிவெடுத்து எடுத்துட்டு போது அதை ஒட்டித்தான் பேசுறது அப்படிங்கிற ஏற்பாடுகள் இருக்கிறோம். அதே மாதிரி போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு நிறுவனங்கள் பழிவாங்குவதற்கான நடவடிக்கை நிறுவனங்கள் எடுக்குமானால் அவற்றை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநிலம் முழுவதும் வலுவாக இருக்கிற நம்ம சங்கத்தினுடைய கட்டமைப்பை கொண்டு, நிர்வாகிகளை கொண்டு, எந்த நிறுவனம் விவசாயிகளுக்கு கறிக்கோழி பண்ணி கோழி விடாம போராட்டத்தில் நிக்கிறதால கோழி விடாம தடுக்கிறாங்களோ, வஞ்சிக்கிறாங்களோ, அந்த நிறுவனத்தோட எல்லா நடவடிக்கைகளையும் தடுப்பது, போராடுவது எனும் நாம் தீர்மானித்திருக்கிறோம். எனவே நமக்கு கறிக்கோழி நிறுவனங்கள் எதிரிகள் கிடையாது. அதையும் தெளிவுபடுத்துகிறோம். அவர்கள் ஒரு தரப்பு, நாம் ஒரு தரப்பு. இருவரையும் சமமாக வைத்து அரசு பாவிக்க வேண்டும். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஆண்டுக்காண்டு விலை உயர்வு, கூலி உயர்வு, எல்லா உயர்வுக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணுங்கிற பல்வேறு கோரிக்கைகளும் நாம் இயங்க இருக்கிறோம். எனவே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் துவங்கப்பட்டுள்ள கறிக்கோழி பண்ணை விவசாய ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து கறிக்கோழி பண்ணை உழவர்களும், ஏற்கனவே பல்வேறு சங்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிறவர்களும், ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நாங்கள் கட்டாயமாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு பணி செய்யும் என்கிற உறுதியோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கறிக்கோழி பண்ணை விவசாய சங்க நிர்வாகிகளும் சங்கங்களும் எங்களோடு இணைந்து செல்வதற்கு இந்த கூட்டத்திற்கு வருகை தர வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.